வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு பொது தமிழ் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின், தமிழ் தாயின் மேகலை என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் கம்பராமாயணம், மணிமேகலை, பெருங்கதை, ராமாயணம். ஆன்சர் மணிமேகலை. அடுத்த கொஸ்டின், கம்பசித்திரம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் வளையாபதி, கம்பராமாயணம், குண்டலகேசி, நீலகேசி. ஆன்சர் கம்பராமாயணம். அடுத்த கொஸ்டின், திருக்குறளின் வேறு பெயர் நாலடி நானூறு, திருமுறை, அகப்பாட்டு, பொய்யாமொழி. ஆன்சர் பொய்யாமொழி. கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில். நெடுந்தொகை என்று குறிப்பிடப்படும் நூல் அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, திருமுருகாற்றுப்படை. ஆன்சர் அகநானூறு. அடுத்த கொஸ்டின், தெய்வ உலா என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? மூவருலா, தமிழ்வெடுத்தூது, திருக்கைலாய ஞான உலா, திருச்செந்தூர் முருகன் உலா. ஆன்சர் திருக்கைலாய ஞான உலா. சின்னூல் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நேமிநாதம், தொல்காப்பியம், நன்னூல், புறப்பொருள் வெண்பா மாலை. ஆன்சர் நேமிநாதம். அடுத்த கொஸ்டின், திருமந்திர மாலை என்று குறிப்பிடப்படும் நூல் திருவாசகம், திருமந்திரம், தேவாரம், திருக்கைலாய ஞான உலா. ஆன்சர் திருமந்திரம். குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்பெறுவது கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி. ஆன்சர் சிலப்பதிகாரம். அடுத்த கொஸ்டின், ராமசரிதம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் மகாபாரதம், திருவருட்பா, திவாகரன், கம்பராமாயணம். ஆன்சர் கம்பராமாயணம். அடுத்து, 10ஆம் திருமுறை என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருவாசகம், தேவாரம், அற்புத திருவந்தாதி, திருமந்திரம். இதுக்கு ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. எத்தனை பேருக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, கொங்குவேல் மாக்கதை என்னும் அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் திருவாசகம், திருமந்திரம், குண்டலகேசி, பெருங்கதை. ஆன்சர் பெருங்கதை. அடுத்து, பஞ்ச காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் ஐஞ்சிறுகாப்பியம், ஐம்பெரும் காப்பியம், இரட்டை காப்பியம், காமநூல். ஆன்சர் ஐம்பெரும் காப்பியம். திருக்குறளின் வேறு பெயர் வாயுரை வாழ்த்து, செவியறிவுறு, திணை இலக்கியம், அகப்பாட்டு. ஆன்சர் வாயுரை வாழ்த்து. தோமரு மாக்கதை என்று குறிப்பிடப்படும் நூல் மூவருலா, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். ஆன்சர் தோமரு மாக்கதை அப்படின்னா கம்பராமாயணம். அடுத்து, ராமசரிதம் என்னும் அடைமொழி சேர்த்து அழைக்கப்படும் நூல் எது? கம்பராமாயணம், ராமாயணம், வால்மீகி ராமாயணம், வில்லிபாரதம். ஆன்சர் கம்பராமாயணம். திரு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நன்னூல், திருவருட்பா, தொல்காப்பியம், சிந்தாமணி. ஆன்சர் திருவருட்பா. அடுத்து, காமநூல் என்று குறிப்பிடப்படும் நூல் திருப்பாவை, சீவக சிந்தாமணி, திருவெம்பாவை, மணிமேகலை. ஆன்சர் சீவக சிந்தாமணி. அடுத்து, தேசிய காப்பியம் என்று அழைக்கப்பெறுவது நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். கலைக்காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் கம்பராமாயணம், மணிமேகலை, மகாபாரதம், தொல்காப்பியம். ஆன்சர் மணிமேகலை. முடிபொருள் தொடர்நிலை செய்யுள் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நீலகேசி, குண்டலகேசி, நாககுமார காவியம், சீவக சிந்தாமணி. ஆன்சர் சீவக சிந்தாமணி. இதோடு இந்த வீடியோ முடியுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.